திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஒன்றியத்துக்குட்பட்ட மொன்னைவடி கிராமத்தில் டிபிசி நடைபெற்று வருகிறது. அந்த டிபிசியில் வந்து இப்போ வந்து 2 நாளாக டிபிசி ரன் ஆகலை. என்னன்னு விசாரிச்சப்போ அது வந்து அவங்க வித்தவுட் இன்டிமேஷனு எந்த ஒரு தகவலும் சொல்லாமல் மூடிட்டாங்க. வெள்ளிக்கிழமைலேருந்து ரன் ஆகலை. கிட்டத்தட்ட ஒரு 20-30 வண்டி வரிசையாக நிற்கிது, நடக்கலை. விவசாயிகளுக்கு சரியான பதிலும் சொல்லலை. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அடுத்த கட்டமாக நகர்வா ஆர்எம் ஆஃபீஸை தொடர்பு கொண்டு ஏஎம் பார்த்தோம். ஏஎம் வந்து உதயசூரியன் என்பவரை பார்த்தோம், துணை மேலாளர். அவர் என்ன சொன்னாருன்னா, ஓவரால் டார்கெட் முடிஞ்சிச்சு, இனிமேல் பட்டு டிபிசி ரன் ஆகாது. நீங்கள் அப்படி ரன் ஆகணும்னா நீங்கள் வந்து கிராம நிர்வாக அலுவலரையும் வேளாண்மை அலுவலரையும் நீங்கள் போய் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. பார்த்து நில அளவை அதிகரித்து வாங்கிட்டு வந்தால் தான் டிபிசியில் பர்மிஷன் தருவாங்க அப்படின்றதுல சொன்னார். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வேளாண்மைத்துறை அலுவலரை முத்துக்குமார் என்பவரை சந்தித்தோம். அவர் சொன்னார், உங்கள் பகுதியில் வந்து இறையூருக்கு 91 ஹெக்டேரு, முன்னேடுக்கு 110 ஹெக்டேரு, மெய்யூருக்கு 30 ஹெக்டேர் கொடுத்துருக்குறோம். அது போட்டாங்களா? இல்லைம்மா, 20% தான் விவசாயிங்க போட்டுருக்காங்க. 80% நிலத்துலையும் ரோட்லையும் இருக்குது, நெல் இருக்குது, அது போகாமல் இருக்குது அப்படின்னு சொன்னோம். நீங்கள் அப்படின்னா நீங்கள் போய் கலெக்டரை பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது சம்மந்தமாக தான் இது பார்த்தோம். இது குறித்து இப்போ கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்குறோம். ஆரம்பியும் பார்க்க போகிறோம். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் டார்கெட் எப்படி க்ளோஸ் பண்ணாங்க, எந்த விதத்தில் க்ளோஸ் பண்ணாங்கன்னு தெரியல. நாங்கள் இண்டிவிஜுவல் ஒவ்வொரு கிராமத்தையும் பார்க்கணும் டார்கெட். நீங்கள் ஓவரால் டார்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு மூடிட்டு நீங்கள் போயிட்டு நில அளவை சாகுபடி அளவை கூட்டி வாங்கினோன்னா யார் போய் கூட்டி வாங்கினது? யார் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்குது? யார் பொறுப்பாகுது? விவசாயிங்க ஒவ்வொருத்தரும் போக முடியுமா தனித்தனியாக? ஆகையால இது குறித்து தீவிர விசாரணை, அந்த டாக்குமெண்ட், அந்த டிபிசி என்ன நடந்திருக்குன்றது ஆய்வுக்கு உட்படுத்தி அவங்க மேல யாராவது தவறு பண்ணியிருந்தா அவங்க நபர் மேல உரிய நடவடிக்கை எடுக்கணுன்றது எங்களுடைய கருத்து. இவ்வளவு பரப்புல விவசாயம் பண்ணி ஏக்கர் அறுவடை பண்ணி வச்சிருக்கீங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கு, 20% தான். இப்போ எங்க ஊர்ல வந்து 91 ஹெக்டேர் கொடுத்துருக்காங்க. நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 ஹெக்டேர் தான் போட்டிருக்கோம். 70 ஹெக்டேர் இன்னும் இருக்குது. அதே போல மொன்னை வீட்டில் வந்து 110 ஹெக்டேர் இருக்குது, நெல் இருக்குது, எடுக்கல. அவங்க எப்படி ஓவரால் டார்கெட் க்ளோஸ் பண்ணாங்கன்றது தெரியல இல்லையா? தெரியல. அதனால அந்த டாக்குமெண்ட்லாம் ஆய்வு பண்ணி யார் இதை வந்து டார்கெட்டை க்ளோஸ் பண்ணான்னு தெரியல இல்லையா? எந்த விவசாயி க்ளோஸ் பண்ணான் டார்கெட்டை பண்ணி அது எல்லாம் ரோட்ல தான் இருக்கு. ரோட்ல நிக்குது, களத்துல இருக்குது, இருக்குது, எல்லா இடத்துலயும் அங்கங்க இருக்குது. அந்தந்த இடத்துல அங்கங்க இருக்கு. அவன் நிலத்திலயும் தண்ணிலையும் மழையிலையும் வெயிலையும் காஞ்சி கிடக்குது. எவன் கஷ்டப்பட்டு 20 பகல் 6 மாசம் பயிர் பண்ணி எடுத்து அந்த ரோட்ல போட்டு மழைக்கு பாதுகாத்துன்னு உட்காந்துன்னு இருக்கும். ஒரே சொல்லி டார்கெட் க்ளோஸ்ன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. மனு கொடுத்துருக்காங்க. இப்பதான் கொடுத்தோம், பார்த்தோம், நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்ப வந்து வாடகை நெல் ஒவ்வொரு விவசாயம் வாடகை வண்டியில தான், அவன் சொந்த வண்டியில இல்ல. சரியான முறையே இல்ல. ரிஜிஸ்டர் சரியான மெயின்டைன் பண்றது கிடையாது. ரிஜிஸ்டர் வந்து சரியான மெயின்டைன் பண்றது கிடையாது. அது வந்து பக்காவா ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணணும், ப்ராப்பரா வரணும். ஒவ்வொரு டோக்கன் யாருக்கு என்பதை அவன் எழுதி ஒட்டணும். இது முதலிருந்தே பண்றது கிடையாது. யார் வந்து வலிமை உள்ளவனோ அவன் பண்ற இதுல போகுது டிபிசி அப்படியே ஒரு நிலை உருவாகிருக்குது. இது வந்து அதிகாரிங்க உரிய நடவடிக்கை எடுத்து ஒரு ப்ராப்பரா பண்ணா உண்மையான விவசாயிங்க பயனடைவாங்க. என் பேர் ஆர் வாசுதேவன், விவசாய சங்கத்தை சேர்ந்த இறையூர் கிராமம். ஐயா, மெய்யூர் ராஜபாளையம் வந்து என் பேரு ரவிச்சந்திரன். நான் ஒரு விவசாயி. நான் வந்து ஒரு 10 ஏக்கரா விவசாயம் பண்ணிருக்கிறேன். நான் நடுவு நட்ட 30 நாள்ல ஏடி மேடம் என் நிலத்தண்டை வந்தாங்க, என் விவசாயத்தண்டை வந்தாங்க, வந்து பார்த்தாங்க. இந்த இடத்துல வந்து 10 ஏக்கரா பயிர் வச்சிருக்கேன்னா சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா அங்க வந்து மாடுங்க தொல்லை இருக்கு, மொத்த தொல்லை அந்த இடத்துல இருக்குது. இருந்தாலும் சந்தோஷப்பட்டு பயிர் வந்து இந்த அளவுக்கு வச்சிருக்க, பயிர் அருமையா இருக்கும் பயிர் அண்டு ஏடி மேடம் நேரா வந்து என்னை வந்து சந்தோஷமா சொல்லி பேசிட்டு போனாங்க. உனக்கு என்ன உதவி வேணுமோ நீ கேளுங்க, உனக்கு என்ன உதவி வேணுமோ நீ கேளுங்க, நான் செய்யறதுன்ட்டு மேடம் சொன்னாங்க. மேடம் கூட அக்ரி ஒரு 5-6 பேர் வந்திருந்தாங்க. சரி மேடம், எதனா குடிங்க, நீ குடிக்கலாம் நாங்கள் கேட்டோம். சந்தோஷப்பட்டு அவங்க போனாங்க. இப்போ நான் அறுவடை பண்ணி நான் வந்து எனக்கு வந்து நான் விவசாயி, நான் வந்து படிக்கல, நான் படிக்காத ஒரு இது ஏதோ ஒரு சின்ன இது படிப்பேன், அவ்வளோதான். எனக்கு வந்து இந்த டைம் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணன்ட்டு எனக்கு தெரியாது. இருந்தாலும் நான் அறுப்பு அடக்க முன்னாடி வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து டிபிசி இடத்துல வந்து நான் வந்து சொன்னேன், சார் நான் வந்து என் அறுவடை பண்ண போறேன், என் விவசாயம் வந்து டிபிசிக்கு நெல் நீங்கள் எடுக்கணும்னு சொன்னேன். சார் இப்போ நீங்கள் பதவி பண்ணுன்னு சொன்ன மாதிரி நான் வந்து பதவி பண்ணேன். இல்லை கொஞ்சம் முன்கூட்டியே பண்ணிருக்கேன் சார், எனக்கு தெரியாது, அதனால நான் வந்து இந்த டைம்ல வந்து பண்ணேன். ஆனால் நான் பண்ணி இப்போ ஒரு மாதம் மேலே ஆகுது. நான் சொல்லிட்டு நான் பதவி பண்ணி கொடுத்துட்டு போயிட்டேன். என் நெல் வந்து அறுவடை பண்ணணும்னு அவர்கிட்ட வந்து சொல்றேன், நெல் காய போடணும்னு அவர்கிட்ட வந்து சொல்றேன், சார் நெல் காய போடுறோம் நீங்க பாருங்கன்னு சொன்னேன். சரி ஓகேன்னு சொன்னாரு. மேல்பட்டு அது வந்து
எனக்கு ஆளுங்க கிடைக்காம பொடரம்பாக்கத்துல இருந்து ஆளுங்களை இட்டுன்னு வந்து நெல் காய போட்டு பெரியபாலத்தம்ம கோயில் ராஜபாளையம் மோட்டு பெரியபாலத்தம்ம கோயில் பக்கத்துலவே 3 நம்பர் இருக்கு. இப்போ கூட வந்து பாருங்க, பார்வையிட்டு பண்ணுங்க. 3 நம்பர் வந்து மாடு துண்ணு போகுது. நைட்ல காவல் இருக்க முடியாது, பகல இருக்கிறோம், நைட்ல இருக்க முடியல. யாரோ எங்க வீட்டுல யாரோ ஒருத்தர் உதவி பண்ணி வந்து நைட்ல அங்க படக்குறாங்க. நைட்ல வந்து படக்குறாங்க. அந்த அளவுக்கு நாங்க வந்து பாடுபட்டு செய்தா எங்க நெல்லை வந்து டிபிசிக்கு போடாம, எங்க கவர்மெண்ட்டுக்கு போடாம, விவசாய நெல் போடாம நீங்க வியாபார நெல் ஏன் போடுறீங்க ஐயா? நீங்க சொல்லுங்க. அதனால எங்களுடைய கோரிக்கை எங்க ஐயா கலெக்டர்கிட்ட நாங்க நேர்முகமா நாங்க வந்து மனு கொடுக்கணும். அன்றுதான் நாங்க வந்து விவசாயம் ஒரு 10 பேர் தான் வந்தோம், யாருக்கும் தெரியாது. நாங்களா பேசி கலந்து ஒரு 10 பேர் வந்து நாங்க வந்து மனு கொடுக்கணும். ஐயா நமக்கு வந்து ஏதாவது ஒரு உதவி கிடைக்கன்ட்டு நாங்கள் வந்திருக்கோம். ஐயா வந்து இந்த மனு எடுத்துக்கின்னு உடனடியாக எங்களுக்கு வந்து விவசாய நெல் போடுற மாதிரி அனுமதி கேட்கும். வியாபாரம் நமக்கு தெரியாது ஐயா. வியாபார நெல்லுன்னா வந்து அது அது அவங்களே தெரியணும். அது வந்து நம்ம எப்படி சொல்ல முடியாது. ஆமா 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 சொல் பண்ணு. சிட்டா வாங்கிடுறாங்க, உங்க பேர்ல இருக்கிற சிட்டா வாங்கிக்கிறாங்க. அந்த பக்கத்து பாலாஜி முன்னாள் கவுன்சிலரு, பக்கத்துல சோமதன்பட்டு கிராமம். அவங்க என்ன பண்றாங்க, விவசாய நிலம் வந்து உங்க பேர்ல இருக்கிற நீ பயிரை வைக்கல, உங்க சிட்டாடங்களை விஓ கொடுத்துறாரு பயிர் வச்ச மாதிரி. அதை வந்து வியாபாரி என்ன பண்றாங்க, அதை யூஸ் பண்ணின்னு அவங்க வந்து ஏதோ கொடுக்குறாங்க, 2000-3000 எக்ஸ்ட்ரா துட்டு கொடுக்குறாங்க. டிபிசில இருக்கிறவங்க அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, விவசாயிக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. வியாபாரி முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அதிகமா துட்டு அவன் தான் கொடுக்குறான், விவசாயம் கொடுக்குறான். அதுதான் நடக்குது டிபிசில. ஆமா, விவசாயிங்க பேர்ல பயிர் வைக்கிறது இல்ல. இப்ப நீங்க உங்க பேர்ல சிட்டா வாங்குறாங்க, நீ போய் விஓ என்ன பண்றது, நீ போ கேட்டவன கொடுத்துடுறாரு. அந்த சிட்டாடங்களும் வியாபாரிக்கு கொடுத்துட்டு இது பண்றாங்க. அதுதான் நடக்குது. ஏன் நெல் இருக்கு இன்னும். நான் இப்ப 20 ஏக்கரா பண்ணி வச்சிருந்தா, இப்ப 10 ஏக்கரா தான் பண்ணி நெல் நிக்குது. ஒரு ஊருக்கு முன்ன அறுப்பு இன்னும் அப்படியே நெல் நிக்குது. கேட்டா இருங்க, உங்க பாயிண்ட் உங்களுக்கு இது வரல. ஒரு கவுன்சிலர் நெல்லே போட முடியல. டிபிசி இப்ப க்ளோஸ் பண்ணிட்டாங்க, மூட்டாங்க. இப்ப வண்டி டிராக்டருங்க 20-30 டிராக்டர் நிக்குது அங்க டிபிசி. அது என்ன நெல் என்ன நிலைமையில நல்லா காய வச்சு நல்லா வச்சிருக்கோம். கமிஷன் குடுக்குறாங்களா, மூட்டைக்கு 40 ரூபா 45 ரூபா வாங்குறாங்களா? அப்ப கூட போட மாட்டாங்களா?